Chennai Silks in Mega Summer Sale. Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு டிஸ்கஷன்ல நம்மோட இணைந்திருக்கிறார் தமிழரசு அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் ஒரு பக்கம் கொஞ்சம் லைட்டா கூலா இருந்துச்சு. ஒரு பக்கம் உங்களுக்கு மட்டும் இல்ல கிளைமேட் பிரச்சனை. ம், இங்க நான் இருக்கிற ஊர்லயே அதே கிளைமேட் தான். திடீரென்ற மாதிரி ஹீட் ஆச்சுது, திடீரென்ற மாதிரி இப்ப மழை பெய்யுது, குளிரா இருக்கு, ஒரே குளிரா இருக்குது. ம், கனவேருக்கு ஜோரம் அப்படி கனவேர் என்ன சொல்ற சின்ன சின்ன குட்டி குட்டி வருத்தமா இருக்கிறாங்க. அப்படி ம். எல்லா இடமும் கொஞ்சம் வெதர் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்குது. தமிழ்நாட்டிலேயும் கனமழையா இருக்குது. ஆமாண்ணே. ஆமா, ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து கனமழை எச்சரிக்கை கூட கொடுத்திருக்காங்க. 19ஆம் தேதி வரைக்கும் மழையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அப்படியே நம்ம சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்துடலாம். நேத்து எல்லா கட்சி தலைவர்களை பத்தி பேசணும். நம்ம அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான பத்தி பேசல. அவரு பேச மாட்டேன்னு அவரை விட்டுருங்க, வேணாம். இல்ல அவர் பேசாட்டினா நம்ம பேசணும்ல. இல்ல அண்ணன் சீமானை பற்றி ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இன்றைக்கு வரைக்கும் எல்லார்டையும் இருக்குது. ம், உண்மையில் அவரை பழுதாக்குறதை வந்து அவரோட இருக்கிறார்கள்ன்ற கருத்துக்கள் தான் அவர் கூடுதலா எதிரொலிச்சு இப்ப எல்லாரோடையும் அவர் பகை. ம். இன்றைக்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறார் ஊடகத்துல? அவர் ஊடகத்துல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒண்ணு வெளியாச்சு. அந்த ஆடியோ வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து திரைக்கவர்ச்சியில மக்கள்லாம் வந்து இப்படி பண்ணிட்டாங்க. இந்த முறை இல்லாட்டி என்ன அடுத்த 5 வருஷம் கழிச்சு நம்ம திரும்ப வரோம். தைரியமா இருங்க, ஹோப்பா இருங்க அப்படின்னு வேற அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஆடியோ நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த முறையும் ஒரு வந்து தனிச்சுதான் களம் காண போறார் போல இருக்கே. அண்ணன் ஒரு தனிக்காட்டு சிங்கம் தான், ம். எதுக்கும் சளைக்க மாட்டார். இன்னைக்கு அதே மாதிரி செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருப்பீங்க. செய்தியாளர் வந்து கேட்க முற்படுறாங்க. இந்த மாதிரி புதிய அரசாங்கம் வந்திருக்கு அப்படின்னா, ஆமா புதிய அரசாங்கம் அப்படிங்கிறாரு. வேற ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி போங்க தம்பி வேலையை பாருங்க அப்படின்ட்டாப்ல. அது மட்டும் இல்ல, அவர் சொன்னவர் அ, இனி முதலமைச்சர் விஜய் கதைச்சாதான் நான் கதைப்பு ரெண்டு முக்கியம் சொல்லி இருக்கிறார். ம். ஒரே ஜோரா தான் இருக்குது என்ன தமிழகம். தோல்வி மேல தோல்வி பெற்றுட்டே இருந்தாலும், அவரு தொடர்ந்து கான்பிடென்ட்டாவே இருக்கே. அதுக்கு என்ன ரகசியம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன ரகசியம்? சாட்டையிட்டாங்க இருக்கணும் அண்ணன் ரகசியம் என்னன்னு. சாட்டை கொஞ்ச நாள் ஆளையே காணோம். அண்ணன் கூட வருவாப்ல, எங்கேயும் ஆளை காணோம். இல்ல விஜய் வீட்டுக்கு போகும்போது விஜய் கூட சாட்டையை காணோம். நான் கவனிக்கல. நீங்க எதுவும் கவனிச்சீங்களா? இல்ல முதலமைச்சர் விஜய் எப்ப சீமானை சந்திச்சாரோ அண்டையோட சாட்டை சேட்டை எல்லாம் விட்டுட்டு ஓடிச்சு. ஆனா வீடியோ எல்லாம் போடுறாருன்னு நினைக்கிறேன் அவர் சேனல்ல. என்னடா எல்லா இடமும் டிஆர்பி வந்து விஜய், ம். அவர் விஜய எல்லா வளத்திலையும் அடிக்கிறார். அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை நீங்க பார்த்திருப்பீங்க. அதி- அதாவது நம்ம அதிமுக பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல கூட இன்னும் 2 பேட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு ஒரு இல்ல 10 மணிக்கு ஒரு பேட்டி. சரியா சொன்னீங்க. இப்ப சிவி சண்முகம் இப்ப நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் கூடத்துக்கு நடந்து கொண்டிருக்கிறார். ம். அதிமுக இப்ப வந்து பொட்டி கடையா போச்சு, பொட்டி கடையோட மோசமா வந்துட்டு. என்னெல்லாம் எப்படிங்க நீக்கலாம்? இதுக்கு பொதுச் செயலாளருக்கு வந்து அந்த அதிகாரமே கிடையாது அப்படின்லாம் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று அவர் சிவி சண்முகம் சொன்ன ஒரு கருத்து பாத்தீங்களா? ம். திருமாவளவனை முதலமைச்சரா கொண்டு வருவோம்னு தான் டிஎம்கே ஒரு கட்டத்துல முயற்சி செய்தான். ம். இல்ல எனக்கு பதவிதான் வேணும், எனக்கு ம். பதவிதான் வேணும்னு அடம் பிடிச்சவர். இல்லையா பாத்தீங்களா அது ஆமா. இபிஎஸ்? திருமாவளவன்லாம் எப்படிங்க சிஎம் ஆக்கலாம் அப்படின்லாம் வந்து கேட்டதா நேத்தை முந்தின பேட்டியில வந்து சொன்னதாக செய்திகள் ஒண்ணு படிச்சேன் நானு. இல்ல முந்த நாள் எல்லாம் சொன்னதா போனது, நேற்றைய ம். தினம் அவரே சொல்லிட்டார். சிவி சண்முகம் இதான் நடந்தது, ம். திமுக இருந்து 2 அமைச்சர்மார் ரை பண்ணவங்க எல்லாம் சொல்லிட்டாருன்னு. ஏன் இந்த அதிமுகவோட இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு பிரதான காரணமா பார்த்தா, அங்க வலிமையான தலைவர்கள் இல்ல. ஒரு கவர்ச்சி மிக்க தலைவர் இல்ல. அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கூட வந்து பொதுவெளியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோசியல் மீடியாலயும் அத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அதிமுகவோட எதிர்காலம் தான் என்ன? அப்படிங்கிறது தான் இப்போ பிரதான கேள்வியா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அதிமுக அலுவலகம் வழியா தான் வந்தேன். ஒரு நேர்காணல் முடிச்சுட்டு, அப்படியே நான் வரும்போது பார்க்கிறேன், போலீஸ்லாம் அவ்வளோ போலீஸு. 2 பக்கமும் ஒரு 10, 10 போலீஸ் போட்டு ரொம்ப பாதுகாப்போட அதிமுக அலுவலகம் இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு மந்திரம் சொல்லட்டா என்ன செய்யறேன்? ம். அதிமுகவுக்கு நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, ம். அப்படியே பால்டாயில ஊத்தி அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டிய, ம். வேற ஒண்ணும் இல்ல அதுல. இப்ப சிவி சண்முகத்தோட ஒரு பெரிய அணி வழியில வந்துட்டு, ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா அங்கல பாத்தீங்கன்னா எடப்பாடியோட தான் ஒரு கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. ம். இப்ப சபாநாயகர்கிட்ட போறாங்க, பிரபாகர்கிட்ட. அவர்கிட்ட போய் கேட்க போறாங்க. இனி இது இப்ப இதுல சர்மா ஒண்ட பார்க்க ஒன்னீங்க, ம். இந்திய வரலாற்றில இப்படி கட்சிகள், பெரிய கட்சிகள் வந்து ஒரு ஒரு ஆட்சி புதிதா அமையக்குள்ள வந்து பிளவுபடும். ம். அதுல டிசிஷன் மேக்கர் யாருன்னு பார்த்தா சபாநாயகர், ஸ்பீக்கர் தான். ம். அசம்பிளியை பொறுத்தவரையில ம். அவர் வந்து ஸ்பீக்கரை பொறுத்தவரையில சொல்ல போனால் அவர் என்ன ஜட்ஜ்மெண்ட், அவர் இதுல ஜட்ஜ்மெண்ட் இருக்காது 5 வருஷம். ம். இப்ப சிவி சண்முகம் தரப்ப
நீக்கிறதா நீக்கிறலையான்ற அடுத்த ஹைட்லைன்ஸ் எடுக்க வேண்டியது ஸ்பீக்கர். ம். அந்த லெவலுக்கு போக மாட்டார். ஒருவேளை இபிஎஸ் வந்து நீதிமன்றத்து போல இழுபடும். இந்த சட்டசபை கலைஞ்சி புது சட்டசபை வரக்குள்ள சில தீர்ப்புகள் வரலாம். ம். இந்த விடயங்கள்ல வந்து கூடுதலா பெரிய அளவுல ஈடுபாடு இருக்காது. இனி 2 தரப்பா தான் இயங்கும். இபிஎஸ்க்கு பின்னால உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வடிவேலுக்கு பின்னால ம். அண்ணன் வாள் கண்டு போற மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் இபிஎஸ்க்கு பின்னால போவாங்க. ம். அங்கால சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கராக்கள் இன்னொரு அணியில் இருக்கிறாங்க. ம். அது கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா 5 வருஷம் ஒரு குற்றம் குறை இல்லாமல் விஜய் வடிவா 5 வருஷத்தை கடந்து முடிக்கலாம். இபிஎஸ் அவர்கள் குறித்து இன்னைக்கு நத்தம் விஸ்வநாதன் ஒரு விஷயத்த சொல்றாரு. இபிஎஸ் அவர்களே அவரை நீக்கிப்பாரு. ஏன்னா வந்து அவருடைய வேலையே முதல்ல என்ன வேலைன்னா, நீக்கிறது, நீக்கிறது, நீக்கிறது. கட்சியில இருந்து நீக்கு. கடைசியா தெரியாம அவரே வந்து அவர நீக்கிற மாரி கையெழுத்து போட்டுருவார் போல இருக்கு. அப்படின்னு நத்தம் கடைசா விஸ்வநாதன் காமெடியா பேசுறாரு. கடைசா 2 இல மட்டும்தான் நாங்க மிஞ்சி போய் கிடக்க போதும் ஆபீஸுக்குள்ள. ஆமா. இப்ப சர்மா நாங்க இப்ப சிரிக்கிறோம். ம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை பார்க்க ஒரு இதா இருக்குது. ஆனா அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அலுவலகம், எப்படி ஒரு ம். பிரம்மாண்டமான அரசியல் செய்தது தமிழ்நாட்டுல. ம். 2 பேரும் தலைவர்கள், வெளியில இருந்தாக்கள் எல்லாம் தலைவரா வரலாமன்ற ஒரு கட்டுப்பாடு எல்லாம் இல்லாம ம். ஒரு பெரிய ஒரு வரலாறு படைச்ச கட்சி எப்படி போய் இருக்குன்னு பாருங்க. தாவேகா தலைவர் வந்து அந்த அசெம்பிளில பேசுறத விட்டுட்டு, வீட்ல போயி ட்விட்டா போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் வந்து நேத்து ட்வீட்லாம் பண்ணியிருந்தாரு. ஏன் நானும் தாவேகா உங்களோட தலைவர் ப்ரோக்ராம் நானும் உங்களோட ப்ரோக்ராம் விட்டுட்டு ஓடிடுவேனா? அவங்களோட அப்பா சேட்டை கழிச்சிட்டு போனாரு. ம். அவரு அவர சேட்டை ஒரு தரம் கழிக்கல. அவர் தானா கழிச்சிட்டு தான் போனவர். ம். இவர் நேற்றே ஒரு எதிர்க்கட்சி தலைவரா தெரிவு செய்யப்பட்டிருந்தா, ம். அவர் வீட்டை போய் ட்வீட் போடுறதோ என்ன செய்யறாருன்னு சொன்னால், எதிர்த்து போட் பண்ணிருக்கலாம் முதல்ல. ஏன் ம். எதிர்த்து போட் பண்ணல? எதிர்த்து போட் பண்ணிருக்கலாம். அந்த உதயநிதி துணிஞ்சாளண்டா. உதயநிதியும் ஸ்கிரிப்ட் தான், இல்லன்றதுக்கு இல்ல. இப்ப விஜய் வந்து முதலமைச்சர் வந்து வீட்டை போய் ட்வீட் போட்டானே என்ன போட்டான்? இவர் சட்டசபையில இருந்தவரா? ம். இல்லையே. இவர் வந்த படை பரிவாளங்களை கொண்டு ஒரே ஓட்டமே. திமுக இன்னும் ஒரு வருஷத்துக்கு இடையில ஒரு வருடத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிளவுண்ட சந்திக்கும். நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு காலையில வந்து தோல்விக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்ட்டாரு மு.க. ஸ்டாலின். அவர் பொறுப்படுத்தானே பொறுப்படுக்காட்டி என்ன? ம். தோல்விக்கு பொறுப்படுக்க வேண்டியது ஐஏஎஸ் அதிகாரி உதயச்சந்திரன். அவர விடுறதா அவர்தான் இல்ல கட்சி நீங்க அப்போ. அவர விடுறதா இல்ல. ஆ? அவர விடுறதா எது? இல்ல நீங்க. இல்ல இல்ல அவர் உதயசந்திரன விடுறதா இல்ல. அவருதானே ஐயா கட்சியை நடத்தினவர். கட்சியை நடத்தினது, ம். அரசாங்கத்தை நடத்தினது, இல்ல வீட்டுக்கு எங்க நான் தமிழரசுக்கு ஒரு சஜஷன் குடுக்குறேன். மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். ஒரு வெப்சைட் வந்து நாங்க உருவாக்க போறோம். திமுக ஏன் தோத்துது? அப்படின்னு நாங்க வந்து அந்த வெப்சைட்ல தொண்டர்கள் நீங்கலாம் வந்து கருத்துக்கள் தெரிவிக்கலாம். அப்படின்னு வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். தமிழரசு போய் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே நீங்க லைனா அடிச்சு விடுங்க. என்னென்ன காரணங்கள்னு சொல்லி. அதுல நீங்க சொல்லக்கூடிய அந்த நபரையும் இன்க்ளூட் பண்ணிருங்க. ஐயோ நான் என்னத்த சொல்றது சர்மா, நீங்க என்ன இப்படி புதுசா சொல்லி கொண்டிருக்கிறீங்க? ம். குளத்தூர்ல எப்படி இருக்கு ஐயாக்கு இருக்குன்னா, ஐயாக்கு ஜோரா இருக்குன்னு இருக்கிறாங்க. ம். குளத்தூர் எப்படி போகணும், ஐயாக்கு டொப்புல இருக்குன்னு இருக்கிறாங்க. ம். கடைசா இப்படி முடிச்சு விட்டாங்க ஐயா. இப்போ புதுசா சில அதிகாரிகள் மாற்றம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாற்றம் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. புதிய அரசாங்கம், டிவிகே அரசாங்கம் வந்த பின்பாக புது புது ஆளுகளா போடுறாங்க. ஒரு பக்கம் வந்து பழைய ஆட்கள வந்து வேற இடத்துக்கு மாத்தி சர்மா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க. நீங்க இந்த கேள்வியை கேட்க சிரிப்பா இருக்கு எனக்கு. ம். ஆறு டேவிட்சன் தேவாசீர்வாதம், ம். முன்னாள் டிஜிபி இல்லையா? ஆமா. பொறுப்பு டிஜிபியா இருந்தவர். அந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட்டை வந்து நீதிமன்றம் சொல்லியும் கூட ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் பண்ணாம இருந்தது இல்லையா? அதானே ஆமா. சரியானது. ம். ஆமா. அதாவது நீதிமன்றம் ஒரு கைட்லைன்ஸை கொடுக்குது, நீங்க ஒரு பொறுப்பானால நியமிங்கண்டு. எப்படி இந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாரோ அதே மாதிரி தான் டேவிட்சன் தேவாசீர்வாதம். ம். கரூர் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கரூர்ல சம்பவம் நடந்த உடனே ஊடகங்களுக்கு 2வது நாள் அறிக்கை கொடுத்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் என்ன, அமுத ஐஏஎஸ் என்ன, என்ன நடந்தது என்ன, ப்ரொஜெக்டரை போட்டது என்ன, அங்கால யாரு செந்தில் பாலாஜி வந்தது என்ன, ஐயோ அந்த அலப்பார தாங்கவே முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா சர்மா? ம். அதெல்லாம் இந்த உளவுத்துறை அதிகாரியா நியமிக்கப்பட்டிருக்கிற ஐஜி அஸ்கார் காரை பாருங்க. ம். யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் 2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேடர்ல ஐஏஎஸ் அதிகாரியா நியமிக்கப்படுறார். அது ம். மட்டுமல்லாது சிபிஐயில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ம். கரூர் சம்பவம் நடந்த உடனே அந்த விசாரணையை மேற்கொள்றதை நியமிக்கப்பட்ட அதிகாரியும் அவர்தான். நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டவர். அது மட்டுமல்லாது அது 10 நாட்கள் அதிகளவான தகவல்கள் மற்றும் விசாரணைகளை முன்னெடுத்து அதன் பின்னர் அது சிபிஐக்கு மாற்றப்பட்ட உடனே அந்த கோப்புகளை கையளிச்சுட்டு அவர் தன்னுடைய கடமையை திரும்பினவர். சாதி மோதல் மற்றும் கந்துவட்டி உள்ளிட்ட விடயங்கள், கடுமையான நடவடிக்கைகள், கலவரம் இடம்பெற்ற போதெல்லாம் இந்த ம். ஒன் தி ஸ்பாட்ல நின்று ஹேண்டில் பண்ணுவார். பார்த்துருக்கிறீங்களா? ம். கிட்டத்தட்ட இவர் தண்ட தாய்மொழி மட்டுமில்லை, தமிழையும் மிகவும் சரளமாக கதைக்கக்கூடியவர். ம். அது மட்டுமல்லாது ரயன் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை குழுவை வழி நடத்தியவர். ம். சிபிஐல ஆல்மோஸ்ட் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. முதல் அதுல பணியாற்றி இருக்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் விசாரணையில்
எஸ்ஐடி குழு தலைவராக வழி நடத்தியவர். ம். அந்த அதுலேயும் வழி இவர் அந்த திமுக அரசுல இவரை கிட்டத்தட்ட ஒரு டம் பண்ணி தான் வச்சிருந்தவங்க. இவரை பெருசா மேல எடுக்கல அவங்க. அது மட்டும் இல்லாது 2022 தெற்கு மண்டல ஐஜி தற்போது தமிழ்நாட்டு உளவுத்துறையினுடைய ஐஜியா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ம். இவர கடந்த கால ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா இந்த நியமிக்கிற சந்தர்ப்பத்திலையும் ஒரு பெரும் அழுத்தங்கள் இருந்ததாக தான் அறிய கிடைக்குது. இப்ப முதலமைச்சர் நியமிக்கிறதுண்டா கூட அதை சுயமா நியமிக்க இயலாது. அவங்களுக்குள்ள அவங்களோட போலீஸ் அதிகாரிகள் மட்டத்தில், காவல்துறை அதிகாரிகள் மட்டத்தில் சில சஜஷன்கள் கேட்கணும் இல்லையா, அவங்களோட ஒப்புதல்கள் பெறணும். அந்த ஒப்புதல் கூட இவருக்கு கொடுக்கப்படாம தான் இருந்தது. ஒரு துணிவுல தான் இவரை விஜய் நியமிச்சிருக்கார், முதலமைச்சர் நியமிச்சிருக்கிறார், உளவுத்துறையின் அதிகாரியா நியமிச்சிருக்கிறார். அது ஒரு பெரிய நியமனம் பொறுப்பு. ஆனா இப்ப இனி வர்றது வந்து டிஜிபி நியமனமும் இருக்குன்னு நினைக்கிறேன். வெகு விரைவில் புதிய டிஜிபி நியமனம் ஒன்று இருக்குது. அது அதனோட சேர்த்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இவர் நியமனத்துக்கு பிறகு பெரிய லிஸ்ட் ஒன்றும் போயிருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள எனக்கு ஒரு ஞாபகம் வந்து, பழைய ஞாபகம் உண்டு. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் இருக்கக்குள்ள கலைஞரை விசாரணைக்குன்னு ஒரு தரம் பிடிச்சி இழுத்துட்டு போனது. அதெல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு வந்தது. அந்த காட்சிகள் காணுவோமாட்டு தெரியாது. பொறுத்திருக்க வேண்டிதான் இருக்குது. ஆனா விஜய் மீது ஒரு நம்பிக்கை. அவர் இன்றைக்கு 21 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மதுபானம் கொடுக்க கூடான்னு இருக்கிறார். மற்றது அந்த டாஸ்மாக் கடை மூடின இடங்களில் வேலை இல்லாமல் போனவங்க தொடர்புள்ள வேலைகள் பெறுறதை சொல்லியிருக்கிறார். மற்றது அவங்களோட அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்கிறார், யாருமே டெண்டர் இருக்கக்கூடாது பொதுப்பணித்துறையிலண்டு. ஆதவ அர்ஜுனா உங்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்டா சொல்றோம். இதையும் இன்னும் டாஸ்மாக்ல உங்களோட டிவிக்கு சில இடங்கள்ல வசூல்ல இருக்கிறாங்களாம். முன்னுக்கு பின் கார்ல போய் வசூல் ராஜா வேலை செய்யறாங்களாம். அதையும் ஒரு கல் ஆதவ அர்ஜுனா மேலேயும் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா? விஜயை பொறுத்தவரையில யார் மீது பிள்ளை நடந்தாலும் நடவடிக்கை இருக்கும்ன்றது உறுதி. ஏன்னா அவர் ஒரு கிளீன் ஹேண்டா இருக்க வேணும், அவர் ஒரு முன்னுதாரணம் இருக்க வேணும். இப்ப வீடுகள்ல எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நேற்று இன்னொரு ஒரு பாடசாலை பக்கத்துல 40 வருடங்களாக டாஸ்மாக் இயங்கி கொண்டிருந்ததாம். அந்த அதுக்கு பக்கத்துல அப்படி ஒரு லேடி சொன்னாங்க. ஆனா வந்து அது அந்த இயர்ல ஏதோ தப்பு, அந்த வருடத்துல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. ஏன்னா டாஸ்மாக் உருவாக்குனதே வந்து 2000க்கு அப்புறம் தான். 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னதுங்கிறது இயர்ஸ் வைஸ் தப்பு அப்படிங்கிற ஒரு ஏதோ நீண்ட காலமா ஒரு பாடசாலை பக்கத்துல இருந்திருக்குது தானே. ஆமா. நீண்ட காலமா ஒரு பாடசாலை பக்கத்துல இருந்து இப்படி பெரிய ஆதங்கங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல காலம் பிறக்கும் எதிர்பார்க்கிறேன் சர்மா. இதை தாண்டி எனக்கு இருக்கிற நம்பிக்கை இப்போதைக்கு விஜய் நியமித்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரி அடங்கலான 6 காவல்துறையினுடைய முக்கிய பொறுப்புகள் தான் இப்போதைக்கு பெரும் ஆட்டம் ஆட போகுது தமிழகத்துல. தமிழகம் ஒரு கதி இழங்க போகுது. எல்லா கட்சிகள் இல்ல, ஆட்சியில் இருந்தவர்கள் இப்ப நடுநடுங்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்களோட நிலைமை எப்படி போகுது, என்ன நடக்க போகுது. கடவுளும் காப்பாற்ற மாட்டார். ஏனென்றால் அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். திருட்டுத்தனமா தான் போய் கோயில நூல் கட்டுறவங்க எல்லாரும். ரிசல்ட்ஸ் அந்த என்ன எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வாரதுக்கு 1-2 நாளைக்கு முதல் KN நேருவா இருக்கலாம், அங்க பலர் வந்து கோயில் வழியில இறங்கி தெரிஞ்சவங்க. கடவுள் நம்பிக்கையில உங்களை யாரு காப்பாத்தினாலும் நல்லது. ஆனால் விசாரணையை எடுக்கணும். விஜய் முதலமைச்சர் விசாரணையில தயக்கம் காட்டக்கூடாது. தயக்கம் காட்டா நாங்க கேள்வி கேட்போம். மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா சர்மா? நிச்சயமா வந்து பல்வேறு கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம பல்வேறு கோரிக்கைகள் வந்து மக்கள் மத்தியில இன்னும் இருந்துட்டே இருக்கு. எப்போ விஜய் வந்து எங்களை பார்க்க வருவாரு அப்படின்லாம் வந்து பழைய தாய்மார்கள் முதலமைச்சர் அலுவலகத்துல கொஞ்சம் வேலை கிடக்குது. இன்னைக்கு நிதியமைச்சர் அதிகாரிகள் நிதியமைச்சர் தொடர்பான வெள்ளை அறிக்கைக்கான தயார்படுத்த ஒரு சின்ன கமெண்ட் விஜய் பத்தி ஒரு செய்தி ஒண்ணு நான் படிச்சேன். ஒரு சில பேர் சொல்லதையும் வந்து நான் காதுபட வந்து என்னால கேட்க முடிஞ்சது. விஜய் ஏன் ரொம்ப டல்லாவே இருக்காரு? ஒரு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா டல்லாவே இருக்காரு. அசம்பிளில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்படியே சைலண்டாவே உட்கார்ந்திருக்காரு அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. இல்ல எனக்கு உண்மையா அவரை பற்றி பக்கத்துல அருகில பார்க்கல சர்மா. ஆனாலும் ஒரு விடயம் சொல்றாங்கன்னா விஜய்ற நேச்சரே அதான், நேச்சுரல் நேச்சரே அதான் சொல்றாங்க. மற்றது வந்து அவர் இப்ப ஒப்சர்வேஷன் மற்றது மற்ற போல கதைக்க மாட்டார். எந்நேரம் ஒரு என்ன சொல்றாரு, ஒரு காமெடிண்டா கூட அது ஒரு 1-2 மினிட்ஸுக்குள்ள அந்த காமெடி இருக்கும். அது அவரோட ரியல் லைஃப் தான் சொல்லப்படுது. அந்த மற்றது இப்ப இன்னும் ஒன்று நீங்க சொல்ற அந்த ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கிறதுக்கு தொடர்ச்சியா ஓடிக்கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியா பணிகளும் அதுக்கும் ஒரு காரணமா இருக்கலாம். பட் அவர் தொடர்பாக அவருடைய தந்தையார் கூட கூறினார், அவர் அதிக அளவில் கதைக்கிறல்ல. அது அவர் கதைச்சாலும் சரி கதையாட்டியும் சரி, எங்களுக்கு ஆக்சன் வேணும், நிர்வாகம் சீரா இருக்க வேணும், அதோட எங்களுக்கு நல்லது நடக்க வேணும், ஊழல் இல்லாத தமிழகம் தான் வேணும். சரியா? ஊழல் வேணாம். ஸ்டாலின் அவர் என்ன சொல்றார், அவர் குற்றம் செய்தால் நீங்க அவரை கைது செய்யுங்க, பாவம், அது பிரச்சனை இல்லை. விஜய் இப்ப ஊழல் செய்தா இன்னும் ஒரு ஆள் புதிய முதலமைச்சராக விஜய் கைது செய்யலாம். டோன்ட் வரி, ஓகே டன்.
டன். நாளைக்கு சந்திப்போம். என்ன விசாரணைகள் என்ன முன்னேற்றங்கள் இருந்தா சொல்லுங்க என்ன. நிச்சயமா. அதாவது இன்னைக்கு நடந்த விஷயத்த ரொம்ப ஷார்ட்டா, இன்ட்ரஸ்டிங்கா நம்ம குயிக்கா வந்து பேசி முடிச்சிருக்கோம். மற்றொரு டிஸ்கஷன்ல நம்ம உங்கள சந்திக்கிறோம். கரூர் சிபிஐ வழக்கம் வரப்போகுது. வெயிட் அண்ட் சி. டேவிட்சன் ஓகே. தேவாசீர்வாதம் எல்லாம் எப்படி இருக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, பாய். பாய். The Chennai Silks in Mega Summer Sale. Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026.